ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல பேப்பர்ல ஆந்த பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயரா ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை இந்த மாரி 2 பக்கமும் ட்ரையாங்கிள் வர மாரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்துக்கிட்டு மடிச்சுக்கோங்க. இதே மாரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த கார்னர்ல இந்த மாரி இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் ஓரங்களை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பனாக இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 4 பக்கங்களையும் சென்டர் பார்த்து இதே மாதிரி மடக்கிக்கணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இந்த சுருக்கங்களை இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மடித்த மடிப்புகளை உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போது 2வது பக்கத்தையும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது இந்த நடுப்பகுதி இந்த பகுதியில் அப்படி மடங்கி கொடுக்கத்தக்கதாக இந்த மாதிரி இதை சும்மா அப்படி மடக்கிட்டு நிமிர்த்துக்கோங்க. இந்த பகுதிகள் மடக்குகள் எல்லாம் நீட்டாக நமக்கு மடங்கி கொடுக்கத்தக்கதாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த மேலே இருக்க இந்த போர்ஷனை இந்த மாதிரி இப்படி பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த எண்டிங் லைனோட சேர்த்துக்கிட்டு இந்த சைடை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் அதே லைனுக்கு நேர் அடுத்த பக்கத்தை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளாடி இந்த போர்ஷன் இருக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம இப்போ முதல்ல பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக எண்டில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதி அதே மாதிரி எண்டில் வச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க.
இப்போது இதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரண்டில் இருக்கிற இந்த போர்ஷனை கரெக்டாக அந்த லைன்ஸுக்கு நேர் இப்படி மடக்கிக்கிட்டு மேலே பார்த்து ஒசுத்தி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மடக்கை இப்படி கீழாக்கிக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த ஓரத்தையும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இந்த சுருக்கை கீழே விட்டுட்டு இந்த லைன் கரெக்டாக சென்டருக்கு நேர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த இதுக்கு பிறகு நான் அப்படி கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி அந்த பகுதியை மட்டும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும்போது கவனமாக மடக்குங்க. சென்டர் கிழிஞ்சிரும் சில டைமில், அதனால அப்படி கவனமாக மடக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மடக்குலேருந்து அப்படியே சென்டர் பார்த்து இதே மாதிரி இப்படி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த பகுதியை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் உள்ள லைன் கரெக்டாக சென்டர் பார்த்து வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை இதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதிக்கு மேலே இதே மாதிரி இருக்கிற பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பகுதியை கரெக்டாக இப்படி அந்த லைனுக்கு நேர் வச்சு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் இருக்கிற மீதி பகுதிகளை கீழே பார்த்து மடக்கி இப்படி கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போது இதை இப்படி மடக்குனதுக்கு பிறகு இந்த ரெண்டு பக்கமும் சைடு வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பகுதிகளை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ மடக்கின பகுதியை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. விரித்து விட்டுக்கிட்டு இந்த பகுதியை இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி சும்மா இப்படி நடுவில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இனி நம்ம இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி விட்டுப்போம். அப்போ நமக்கு அது நல்லா
கரெக்டாக நிற்கும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த லைனை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லைன் அடுத்து கீழே லைனில் அதே மாதிரி வச்சுக்கிட்டு இதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இந்த கீழ் பகுதி இந்த மாதிரி ரெண்டாக வர மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி கீழே விட்டுக்கோங்க மடித்த பகுதியை. அதே மாதிரி அடுத்த பகுதியும் இப்படி மடக்கிக்கிட்டு இந்த கீழ் பகுதியை மட்டும் ரெண்டாக மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை அடியில் விட்டுக்கோங்க. நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது இலகி விடாது, இல்லைன்னா இலகி கொடுத்துட்ருக்கோம் நமக்கு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதி இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பகுதியை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ரெண்டு பக்கமும் இறகும் கரெக்டாக பிடிக்கும் போது ஒரே அளவில் இருக்கான்னு பார்க்கணும். பிடிக்கும் போது ஒரே அளவில் தான் இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா இந்த இறகை நம்ம மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மேல் பகுதியிலேருந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது அது இறகை விரிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மடித்த மாதிரியே நம்ம அடுத்த ரெண்டு பகுதிகளையும் மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல மடித்த மாதிரி அடுத்த பகுதியிலையும் மடிச்சுக்கலாம்.
நமக்கு இறகு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இனி தலை பகுதிக்கு வரலாம். அதுக்கப்புறம் இந்த இறகு பகுதி இந்த இடத்த இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பகுதியும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்போ அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கொஞ்சம் இப்படி தாத்து மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் கழிச்சிட்டு இந்த மாதிரி ரிட்டன் இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு நேரே வச்சு மடிச்சுக்கோங்க. முனைய இப்படி ஆக்கிக்கிட்டு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஒடுக்கி பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இந்த மாதிரி இந்த எண்டிங் பகுதியை இந்த மாதிரி ஆந்தையோட கண்ணு மாதிரி இப்படி இதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே இந்த மாதிரி இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அது ஒரு நெயில் ஏதாவது விட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அடுத்த பக்கமும் அதே மாதிரி கைப்பிடிக்க நிற்காத மாதிரி இருக்குது. கண்ணை நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அடியில் உள்ள இந்த லேயரை எடுத்துகிட்டு இந்த பகுதியை அடியில் விட்டுக்கணும். இந்த அடியில் உள்ள பகுதியை கொஞ்சம் விரித்து விட்டுக்கணும். விரிக்கும் போது நமக்கு அந்த கண் இன்னும் உருண்டை ஆகிற அளவுக்கு அந்த பகுதியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையினாலே அந்த கண்ணை எப்படி அழகாக ரவுண்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கையினாலேயே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த உள்ளாடி உள்ள இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாட்டு இதுக்கு கண்ணு பகுதி இப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இப்போது இந்த இறகு முடிகிற இடத்த இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு கொஞ்சம் உள்ளாடி தள்ளி மடக்கிக்கணும். ஒரு அரை இன்ச்சு போல், அரை இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு போல் உள்ளாடி மடக்கி கரெக்டாக வச்சு விட்டுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த எண்டு பகுதியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். இப்போ நான் இன்னொரு கலரில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே என் பிள்ளைங்க எடுத்து விளையாடிட்டாங்க வீடியோ ஃபோட்டோவெல்லாம் எடுக்க முன்னாடி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.